நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த பொங்கலை செம்ம ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தை பொங்கலை இன்னும் தித்திக்கும் பொங்கலாக மாற்றுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு நாய்சேகர் டீம் வர போகிறாங்க. அண்ட் செம்மையாக அவங்க கூட இந்த பொங்கலை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். பொதுவாகவே வந்து ஆர்டிஸ்ட்டை வச்சு பயங்கரமா படம் பண்ணி பிரம்மாண்டம் காட்டுறது அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நாய்க்குட்டியை வச்சு படம் எடுக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இல்லையா? ஸோ அதில் இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் இது வரைக்கும் வந்து ஒரு காமெடி ட்ராக் பண்ணியிருக்காரு, வில்லன் ட்ராக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் சதீஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் தான் வந்து அவங்களுடைய முதல் டெபியூ ஃபிலிம். நம்மளுடைய ஃபேவரட் பவித்ரா லட்சுமிக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். அண்ட் இந்த படத்தினுடைய இயக்குனர் கிஷோர் அவர்களுக்கும் வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால இன்னைக்கு இந்த லான்ச் அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பியூட்டிஃபுல் டேவாக தான் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கமிங் நாய்சேகர் டீம் அண்ட் நாய்சேகர் மூவி ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம கொண்டாட போறோம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே. ஆமா, நீ எங்க இந்த துபாயிலேருந்து எங்கேயோ கூட்டிட்டு ஓடி வந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு துபாய் குறுக்கு சந்து சென்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. வேணா வந்து பார்க்குறீங்களா? இதெல்லாம் ஒரு காமெடின்னு இது வேற நீ பிளான் பண்ணி இதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல குளுகுலுன்னு இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு ஒரு வந்து பெஸ்ட் மொமெண்ட் செலிப்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயும் பயங்கரமா சந்தோஷமா பொங்கல் எல்லாம் பொங்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற சமயத்துல என்னுடைய நண்பன், நீண்டகால நண்பன், அவர் வந்து இத்தனை நாளா வந்து ஒரு காமெடி கேரக்டர்ல எல்லார் மனசுலயும் நீங்கா இடம் பிடித்த ஒரு சதீஷாக வலம் வந்தவர் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு ஹீரோவாக வலம் வருகிறார். ஸோ அதனால வெல்கமிங் கம கம மனம் நலம் தரும் ஆர்கேஜி நெய் வழங்கும் நாய்சேகர் மூவி ஸ்பெஷல். சோ அந்த டீமே இங்க வந்திருக்காங்க. ராம் ஆக்சுவலா வந்து வெல்கமிங் நம்ம உங்க டார்லிங். நீங்க தான் அவங்களை ஆக்சுவலா வெல்கம் பண்ண. அவங்கள பார்க்கணும். ஆக்சுவலா நான் ஒரு பிக்கப் லைன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். கேக்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்லையே. இல்லையா? சொர்க்கத்துல இருந்து குதிச்சிருக்கீங்க, ஒரு அடி கூடயா படாம இருக்கும்? இப்போ கேட்ட ஒண்ணு விழும் பாரு என்கிட்ட இருந்து அடி. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்ல அது சம்பந்தம் இல்லாம இவங்க பத்தி பேசுறீங்க. நீ வந்து என் நண்பன் இத்தனை நாளா வந்து என்ன கவுண்டர் பண்ணுவாப்லன்னு உனக்கு தெரியாது. நீ ஆள் யார் இருக்காங்கன்னு தெரியாம தேவையில்லாம பிக்கப் லைன்லாம் சொல்லி மாட்டிக்காத. So welcoming பவித்ரா, என்னுடைய நண்பன் சதீஷ், தென் நம்மளுடைய டைரக்டர் ஆஃப் தி மூவி கிஷோர் சார் அவர்கள். வணக்கம் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சார். எப்படியா இந்த மாதிரி திடீர்னு காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க, பயங்கர வேற லெவல்ல கவுண்டர் பண்ண ஆரம்பிச்சீங்க, ஹீரோவா ஆகணும் அப்படின்னு எப்போ முடிவெடுத்த சதீஷ்? முடிவெடுக்கிற அளவுக்குலாம் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. பட் உண்மையிலே கிஷோர் சொன்ன அந்த கதை தான் வந்து அதற்கான ஒரு விதையாக இருந்தது. அதில் வந்துட்டு அதில் வந்து இந்த டாக் இருக்குன்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளை நம்பி இறங்குறமோ இல்லையோ டாகை நம்பி இறங்கலான்ற உண்மையிலேயே அந்த ஒரு காரணம் தான். ஏன்னா படம் பூரா வந்துட்டு ஒரு டாகோட டிராவல் பண்றது. ஆனா ஆக்சுவலி வந்து இந்த மூவி இஸ் வெரி ஸ்பெஷல் டு யூ நினைக்கிறேன். நானும் உங்களோட படத்துல பார்த்துட்டே இருக்கேன்ப்பா. கரடியோட நடிக்கிறீங்க, நாய்க்குட்டியோட நடிச்சு, இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்களா? கொரில்லாவோட நடிச்சிருக்கீங்க, அதோட வீடியோ எல்லாம் வேற போட்டீங்க. வா பக்கத்துல வந்து உட்காந்துக்கோ வானே, அதுவும் வந்து உட்காந்துருச்சு. அதோட கிஸ் எல்லாம் அடிக்க வந்துச்சு. அதை பாத்தீங்களா? நீ அதத்தான் பாப்பேன்னு இல்ல சொன்ன கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட டாக் வந்து யாரும் இப்போ வந்து ஒரு நாயின்னு சொன்னாலே கோச்சிக்கிறவங்க இருக்காங்க. அது வந்து நம்ம வீட்டுல ஒருத்தரா தான் இருக்கு. ஸோ இனிமே நம்மளோட எல்லாம் ஒரு பாண்டிங் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பேரிங் வித் பவித்ரா லட்சுமி எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஆஸ் அ ஹீரோவா நீங்க பேர் பண்ண அனுபவம்? ஏன்னா கீர்த்தி சுரேஷோட நீங்க வந்து பயங்கரமா செம்ம கலாய், அவங்கவுங்களை கலாய்ச்சதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது பவியோட உங்களுடைய காம்பினேஷன் அதுதான் படம். இந்த மாதிரி ஒரு படம் கமிட் பண்ணி ஏஜிஎஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் போய் ஓகே ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே ஆன உடனே யார் ஹீரோயின்ற அந்த இது வந்தப்போ ஒரு 4-5 பேரை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணோம். அது ஆக்சுவலி சில விஷயங்களால செட் ஆகாம போச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து பவித்ரா வந்து டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, என்ன எப்படின்னா இருக்கும் இந்த மாதிரி அந்த ஒரு ஷோவில் அவங்க பெரிய ஹிட், நிறைய பேர் அவங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு அப்போ தான் நான் அந்த அவங்கள பற்றி கேள்விப்பட ஆரம்பிச்சு பார்த்தேன். வேற லெவல் ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருந்தது அவங்களுக்கு. படத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இந்த படத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஸோ பவி, ஹவு ஸ்பெஷல் இஸ் திஸ் ஃபிலிம் வித் சதீஷ்? ஏன்னா வந்து பவித்ரா வந்து வேற ஒரு ஜானரா தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பயங்கர ஃபன் ப்ளஸ் அட் த சேம் டைம் ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சனாகவும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய இந்த திரைப்படம் எவ்வளோ ரொம்ப எமோஷனலாக உங்களுக்கு கனெக்டடான ஒரு ஃபிலிமாக இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. ஸோ முதல்ல வந்து கலைஞர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சின்ன திரையில இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்துல பெரிய திரைக்கு போகணும், அச்சீவ் பண்ணுங்கிற கனவு இருந்துட்டே இருக்கும். அந்த கனவு எனக்கும் இருந்துச்சு. பட் அந்த கனவை நினைவாக்கி கொடுத்த ஏஜிஎஸ்க்கு தான் என்னோட முதல் நன்றி. அண்ட் ஒரு டெபியூ மூவிங்கிறது வந்து ஒரு டிரெக்டருக்கு வந்து குழந்தை மாதிரி. அந்த குழந்தையில வந்து நான் ஒரு பங்கா இருக்கேன், ஒரு காஸ்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம்.
அண்ட் கிஷோரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஓகே கிஷோரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் பெரிய ஃபேனும் கூட. ஓகே கிஷோர் சார், நீங்களும் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போ மூவியில் என்ட்ரி ஆயிருக்கீங்க. ஸோ இந்த பொங்கலும் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பொங்கலாக தான் கண்டிப்பா கண்டிப்பாக. கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு இந்த டீம் கூட ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் கலைஞர் டிவி நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாய்சேகர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்படி சொல்லிடுவோம். ஆமாம். ஸோ வந்து ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸில் நான் படம் நிறைய ஒர்க் பண்ணும்போதே நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கேன் சின்ன சின்னதாக. நானும் சதீஷ் ப்ரோ 4G சோலோன்னு ஒரு படம் நடிச்சிருக்கோம். எல்லா ஆக்டர் கூட நடிக்கும் தவிர்த்து ப்ரோ கூட இன்னொரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக அவர் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவார். அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்குமே நல்ல ஃப்ரெண்ட், எல்லாருக்குமே நல்ல ஃப்ரெண்ட் அவர். அண்ட் என்னோட ஷார்ட் ஃபிலிமை ஷேர் பண்ணுற ஒரே செலிபிரிட்டி இவர் தான். ரொம்ப அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். எப்பவுமே ரிலீஸ் பண்ணுவார். ஆனால் அப்போ நான் டைரக்ட் பண்ணுவேன் அப்படிலாம் அவருக்கு தெரியாது. பட் சின்ன சின்ன ஒர்க்ஸ் அவர்கிட்ட காமிப்பேன். ஸோ கரெக்டாக வந்து இந்த கதை பண்ணிவிட்டு அவரோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போகும்போது படத்தோட கேமராமேன் கோரைட்டர் பிரவீன் வந்து ஐடியா சொன்னால், உனக்கு தான் சதீஷ் நான் தெரியல, அவருக்கு இந்த கதை சொல்லலாமா? டே இல்லைடா, ஆக்டராக ட்ராவல் பண்ணியிருக்கோம் எப்படின்னு தெரியல, பரவாயில்ல சொல்லு அப்படின்னா. சொன்னேன் உங்களுக்கு ஒரு மேரேஜ் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன், நல்லா இருந்தால் ஓகே, எல்லாம் அப்படியே அனுப்பிச்சி விட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் வீட்டுக்கு போய் இந்த கதை நான் சொன்னேன். கல்யாணம் 4 டேஸில் அண்ணாத்த ஷூட் கிளம்புறாரு. அந்த டைமில் நான் அவர்கிட்ட இந்த கதை சொன்னேன். கேட்கும் போது அவருக்கு நான் கரெக்ட் ஜென்யூனாக நம்ம ஒரு ஆக்ட் பண்ணி இந்த கதையை நான் சொன்னேன். சொன்னோம் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இது கண்டிப்பாக இல்லை ட்ராவல் ஆகலான்ட்டு ஃப்ரம் த பிகினிங் இந்த கதை ஆரம்பிச்சதுலேருந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எனக்கு கதை ரெஃபர் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் போயின்னு இந்த ப்ரொடக்ஷனுக்கு சொன்னதும் டில் அந்த படத்தில் நடந்த உங்களுக்கு தெரியும். அனிருத் ப்ரோடைய சிங்கிள் கிடச்சது, மிச்சி சிவா சார் டாக் வாய்ஸ் பேசினது, சிவகார்த்திகேயன் நான் லிரிக்கல் எழுதுனதுலேருந்து சாண்டி மாஸ்டர் கொரியர் எல்லாமே வந்து சதீஷ் ப்ரோ தான் நடந்தது. சரி ஓகே, நீங்க இப்போ வந்து 3 விதமா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கீங்க இல்லையா? சோ அதனால நாங்க வந்து இப்போ அது பரீட்சை வைக்க போறோம். இப்போ முடிஞ்சா நான் கத்துக்கிறேன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து ஒரே டயலாக் 3 டிஃபரண்ட் ஸ்டைல்ல நீங்க சொல்ல போறீங்க. அட 3 டயலாக் சொன்னாலே நான் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன். இதுல ஒரே டயலாக 3 மாதிரி அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க. 3 விதவிதமா சொல்றீங்க. நான் படிச்ச ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா. சொல்லுங்க அந்த டயலாக். டயலாக் சொல்லுங்க ஆக்சுவலா சூப்பர். நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். இத டயலாக் இல்ல நீங்க ரிப்ளை ஒன்னு இருக்கு. ஆக்சுவலி படத்துல நாங்க இந்த டயலாக் வந்து வெச்சிருந்தோம். அப்புறம் தம்பி எடுக்காம விட்டான். என்னன்னா வில்லன் வந்து சொல்லிட்டு இருப்பாரு என்கிட்ட மிரட்டி, என்ன கட்டி போட்டு சொல்லுவார்ல எண்டுல, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா அப்படின்னு. நானு அப்படியா, எந்த வருஷம்? நான் வந்து ஞாபகமே இல்லையா உங்களை? என்னடா இப்படி பேசுறான், நான் கலாய்க்கிறேன். இந்த மாதிரி வச்சிருந்தோம். பரவாயில்ல, இதன் மூலமாவது நம்ம மக்களுக்கு இதை சொல்லி விட்டுருவோமேன்ட்டு. சரி ஓகே, நீங்க அந்த 3 விதமா சொல்லுங்க. 3 விதமா? நீ படிச்ச ஹீரோ மாடுலேஷன், வில்லன் மாடுலேஷன், காமெடி. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா. என்னது இது? அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நீங்க மாஸ்லாம் போட்டு பின்னாடி சவுண்ட் எல்லாம் லாஸ்ட் சிரிச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப இது காமெடியா எடுத்துக்கணுமா? எப்படி சொல்லி முடிக்கும் போது இப்ப ஒரு நல்ல டயலாக் சொல்லும்போது நானாவது சிரிச்சாதான் மக்கள் பாக்குறவங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும். அது வந்து ஒரு கெத்தான சிரிப்பு இல்ல? இருப்பா, இது எந்த கணக்குல சேர்த்துக்கிறது? இது ஹீரோ கணக்காவே வச்சுப்போம். ஹீரோ கணக்காவே. இல்ல 3 பண்ணிடுறேன், நீங்களா பிரிச்சு எடுத்துக்கங்க. அப்படி அங்கங்க எடுத்து தூவி விட்டுறேன். ஓகே, ரெண்டாவது வில்லன். வில்லனா? வில்லன் ஹீரோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான். அதனால சொல்றாரு, என்ன ஒரு பண்றது? தெலுங்கு வில்லன் மாதிரி பண்ணிடுங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். ஆனா உண்மையாவே கேக்குறேன், நீங்க டாக்ஸோட பழகுறதுக்கு உங்களுக்கு பயம் உண்டா? இல்ல ஆக்சுவலி எப்படின்னா பயம்ங்கிறது சொல்ல முடியாது, ஒரு தயக்கம்னு ஒண்ணு இருந்தது. ஏன்னா அது கடிச்சிரும்ன்ற பயத்தை விட அது எதாவது நக்கி கிக்கி வச்சிருமோன்றது, அந்த முடிகிடி போயினா நமக்கு தும்மல் வந்துருமோ அந்த மாதிரி அப்ப முன்னாடி பயம்லாம் இருந்தது. பட் இதுதான் கதை, இதுதான் பண்ண போறோம் டிசைட் ஆன உடனே நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு டாக் லேப்ரடாரே ஒன்று இருந்தது. இப்போ டெய்லி அங்க போயிட்டு அதோட வந்து ஒரு 1 hour 2 hours வந்து அதோட விளையாடி ஃபுல்லா அதை குஷிப்படுத்தி அதுகிட்ட இருந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் திருடி, கிட்டத்தட்ட பிடிகிரி மட்டும் தான் நான் சாப்பிடல, மற்றபடி அது பண்ற எல்லா வேலையும் பண்ணி அந்த அவரே இன்ட்ரெஸ்ட்ல போய் தம்பி இந்த வீட்டில் ஒரு லேப் இருக்குன்னு அதோட ஆக்டிவிட்டி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதை க்ளோஸா வாட்ச் பண்ணி அது இந்த நோஸ் இந்த ஹெட்லாம் சின்ன சின்ன ஆக்ஷன் வீடியோ எடுத்தாரு. நாங்க அதை கதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஆக்ஷன் நீங்களே கேளுங்க. ஹோம்வொர்க், டெடிகேஷன். வெரி நைஸ். கேளுங்க அது என்ன ஆக்ஷன் கேளுங்க. அது என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணீங்க? இதெல்லாம் பண்ணும்போது ஸ்மெல் பண்ணி அந்த மோப்பம் முச்சி ஓடும்போது எப்படி அதான் மூக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுது. ஏய் என்னையா அது? நீ ட்ரை பண்ணு. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு மூக்கே இல்ல. சோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்புறம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தலை இந்த மாதிரி பண்ணுவோம். ஏய் என்னப்பா இது? பா இதெல்லாம் நான் வந்து பண்ணி காமிச்சேன். இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அண்ணே அதெல்லாம் ஓகே, இந்த காதோட இந்த லெஃப்ட் எரிஞ்சிருக்கு, அதை மட்டும் லைட்டா ஆட்டுங்க அப்படின்னா. டேய் ஏதோ 2 விஷயத்தை பண்ணா அதை தனியா ஆட்டு இதை தனியா ஆட்டுன்ட்டு லைக் அந்த மாதிரி நிறைய ஒரு சரி ஓகே. அண்ட் இப்போ வந்து என்னன்னா ஒரு சின்ன, நீங்க இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா, அதனால ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. தம்பி இல்ல அவ்வளோ சீரியஸான டெஸ்ட் இல்ல, நீங்க ரொமான்ஸ் வேற இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்களா? ஒரு நாய்க்குட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி காட்ட போறீங்க. வந்து
என்ன வெக்கமா? என்னங்க உடனே சரின்ட்டீங்க அவங்க dog என்ன dog பண்ணாலும் ரொம்ப okay பிடிக்கும். ன்றுவாங்க. அவங்க அவ்வளவு பெரிய வந்து ஒரு டாக் லவர். அவங்க வீடியோ நிஜத்துல டாக் லவர், படத்துல டாகோட லவர். டாகோட லவர் வாவ். இவர் தானே டாக் குழந்தைகளை கவர்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் படத்துல இருக்கு? டோட்டலாகவே படம் சதீஷ் ப்ரோட்ட சொல்லும் போதே அதை சொன்னார், தம்பி இந்த படத்துக்கு கிட்ஸ் கண்டிப்பாக வரணும். ஸோ எந்த ஒரு விதத்துலையும் அது டெஃபினட்டாக நாங்கள் பண்ணலை. எந்த விதத்துலையும் ஒரு டபுள் மீனிங் டைலாக்கோ ஆபாசமாக இருக்கிறதோ ஒரு வயலன்ஸாக கூட பெருசாக வேண்டாம். இல்லை டக்குன்னு கொஞ்சம் அதோடைய லைட்டாக போனால் கூட வேண்டாம். கண்டிப்பாக கிட்ஸ் பார்க்கணும். அந்த மான் கராத்தே டைலாக்லாம் சொல்லுவாங்க, அங்கிள் நரங்கில்லி நறுக்கினி கில்லி என்றுலாம் போயிடுவாங்க. அவரோட டைலாக்ஸ் வந்து பயங்கர இதுவாகவே இருக்கும் இந்த மான் கராத்தே எல்லாமே. ஸோ அவர் தம்பி அந்த கிட்ஸை வந்து கண்டிப்பாக நான் ஹீரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அவங்க வரணும் எனக்கு மெயினாக. ஸோ அந்த டாக் பேசுறது. ஓகே ஏன்னா நம்ம வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம இந்த இதெல்லாம் துர்கா, ஆடிவெள்ளி அந்த மாதிரி படங்கள் ராமநாராயணன் ராமநாராயணன் சார் படங்கள் நீங்க அதெல்லாம் பாருங்க. பேசும் பாம்பு வந்து லாரிலாம் ஓட்டும். லாரிலாம் ஓட்டுறோம். ஸ்டீரிங் மேல பாம்பு ஒரு பாம்பை படுக்க வச்சு அது யாரு ஆக்சிலேட்டர் போட்டு கீழே யானை கிரிக்கெட் விளையாடும். யானை அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதில் நம்ம அப்போ வந்து அதெல்லாம் தாண்டி அதை என்ஜாய் பண்ணி பார்த்தோம்ல. இப்போ பார்த்தாலும் அது அந்த ஆச்சரியம் அப்படியே தான் இருக்கு, எப்படி இது எடுத்தாங்கன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு இவங்களுக்கு ஒரு மெமரிஸ் கிரியேட் ஆமா, பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஃபியூச்சர் துர்காவா நாங்க இப்போ ஒரு படம் எடுக்கிறோம். எங்க போஸ்ட் ஒன்று கொடுங்க பாப்போம். நாய் சேகர் போஸ்ட் இங்க பாரு. ஆமா தம்பி பாவம் அந்த கண்ணாடியை கழட்டாம ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நான் பேசினா அங்க திரும்பி பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே. சரி நீங்க 3 பேரும் வந்து ஏதோ பயங்கரமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறீங்களாமே? நான் வந்து நாக்கால பல்ல தொடுறேன், நீங்க மூக்கால நாக்கால பல்ல தொடுறியா? நாக்கால பல்ல தொடுறேன், அது ஈஸிங்க பாருமா பண்ணிருவேன். நாக்கால நான் பல்ல தொடுறேன், இவரு நாக்கால மூக்க தொடணும். அதான் டாஸ்க். ஓ நீங்க வந்து உங்க நாக்கால உங்க பல்ல தொடுவீங்க, நான் மட்டும் என் மூக்க தொடணும். ஓகே முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? பிஜிஎம் கமான் டைகர் அது போங்க. அது ஒரு பனிஷ்மென்ட், கை பிடிக்க கூடாது. சரி நான் பனிஷ்மெண்ட் கை கொடுத்து பிடிச்சிட்டேன். பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருங்க, அதை பண்ணிடுறேன். ஏன்னா இது எப்படி பண்ண ரெடி பண்ணி முடியாது. வச்சிருப்பீங்க. ஆமா அரை மணி நேரத்துல What அரை is the இன்ச்சுலாம் punishment? வளராது. என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? அது வந்து நாய் மாடி ஜம்ப் பண்ணணும். எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்றோம்? வேற தான் குழந்தை கூட்டு ஜம்ப் பண்ணணும். இங்கயா? அங்க இருந்து ஓகே. ஐயோ ஆனா சதீஷ் அவர்களே இந்த மாதிரி எல்லாம் நீங்க சிக்கல்ல மாட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு படத்துல நடிக்கணும்னு யோசிச்சிருப்பீங்களா? படத்துல ஃபைட் மாஸ்டர் இதெல்லாம் விட பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாரு. அதனால இதெல்லாம் ஓகே. ஏதோ ஓரளவுக்கு பண்ணனா இல்லையா? நல்லதா பண்ணீங்க, போய் உட்காருங்க. ஏய் போய் இன்னும் உட்காரப்பா. கொஞ்ச நாள்ல anchor வந்து போய் அடுத்து உட்காருப்பா. சரி இதெல்லாம் டாஸ்க்லாம் சொன்னாங்கல்ல, எங்க உங்க அம்மா எங்க? எங்க அம்மா அங்க நில்லின்னு இருக்காங்க. நல்ல அம்மா அம்மா மூடிட்டு ஷோ மூடிட்டு நான் பாத்துக்கறேன் உங்களை. எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணுங்க. அம்மா சொல்லுங்க, நானே பண்ணேன். பொறக்கும் போதே வா. வேற லெவல். சூப்பர். இரு எங்க அம்மா விட்டு உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண வைக்கிறேன் இரு. என்ன வேணா வீட்ல போய் போட்டு தம்பி கொடுத்துருவோம் போல. நீ ஏதாவது இவருக்கு டாஸ்க் கேக்குறியா இந்த அங்கிளுக்கு? இல்ல அதுதான் டாஸ்க் கேட்கவே போறேன். இதான் கேக்குறாரு. அது வந்து எங்க பைரவன்னு ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தோம். அது வந்து எங்க அப்பா ஒரு நாளைக்கு வாக்கிங் கூட்டு போனாங்க. அந்த மாதிரி சதீஷ் அங்கிள் யாரு வாக்கிங் கூட்டு போவா? எங்க பைரவாவோட என்னை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுங்க. தம்பி அவனை தூக்கிட்டு ஆடுறதே கஷ்டம். இல்ல நியாயமான பாயிண்ட் தான். நான் என்ன தூக்கிட்டு ஆடுறதே கஷ்டம் தான். எப்படி ஹீரோ தம்பி அவங்களும் வேணாமா? அவரு ஏய் போங்கப்பா. அம்மா சரி ஓகே, ஒரு முடிவுக்கு நீ வாங்க. போய் ஏறிக்கோ. அவர் தூக்கலினா இரு தம்பி நானே ஒரு பாதமா தூக்குறேன். எனக்கு மோடக்க லைஃபையே திருப்பி வச்சான், லெஃப்ட் ஹேண்டில் ஃபேட்டையே எழுதி வச்சான். எனக்கு மோடக்க லைஃபையே திருப்பி வச்சான், லெஃப்ட் ஹேண்டில் ஃபேட்டையே எழுதி வச்சான். உள்ளுக்குள்ள அழுகுற நான் ஜோக்கர் மச்சான், வெளியில சிரிக்கிற நாய் சேகர். தம்பி ஒரு 25 இருப்பீங்களா? எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எல்லாம் உங்க அம்மாக்கு தான் தெரியுது. உனக்கு தெரிஞ்சது என்ன இப்படி தூக்க விட்டு மட்டும்தான். சரி ஓகே. தம்பிங்களா? ஒரு டாஸ்க் நாங்க சொல்றோம். நாங்க ஒரு டாஸ்க் இப்போ நான் சொல்றோம். இவங்கெல்லாம் வச்சு ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல டைரக்டர் சார் தான் இந்த தடவை ஏன் டார்கெட். இல்ல இல்ல இவங்க பவித்ரா வாய்ப்பு இல்ல, அவங்க 2 பேரும் டாஸ்க் முடிச்சிட்டாங்க. டாஸ்க் சொல்லுங்க, அவங்க முடிவு பண்ணிட்டோம். ரைட் ரைட். வாங்க இப்படி வாங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு
ஒரு தெளிவான ஒரு கேமை வந்து யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது இந்த டாஸ்க். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்ன? இது சொல்லுங்க. ஓகே, பாருங்க, திஸ் அமிதாப் இஸ் மாமா கால்ட் அமிதாப் மாமா டாஸ்க். தெரிஞ்சு போச்சு. சிம்பிள்யா. தெரியும் தெரியும். ஓகே, பிரிட்ஜ் மாதிரி காலை நீங்க வந்து ஸ்டாண்டர்டிஸ்ல வைங்க. சரி. நீ உள்ள போடா. நான் இதே மாதிரி ஹைட்ல நின்னாலே நான் போக முடியாது. ப்ளீஸ். லவ் யூ. சரி, நீங்க வந்ததுல இருந்து வந்து அழகா இருக்கடா தங்கோஷ், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி பயங்கரமா டான்ஸ் பண்ணி ரோலிங்ல எல்லாம் போனீங்கல்ல. ரெண்டு பேரும் ஒரு ரொமான்டிக் டான்ஸ் ஆடுங்க. சரியா? ஆ? போங்க. அவ நம்பி பிஸி ஆயிட்டானே. அவங்க கூட போய் டான்ஸ். நாய்சேகர் படம் அப்படிங்கறதுனால வந்து அது ரிலேட்டடா ஏதாவது டாஸ்க் வைக்கணும்னு சொல்லிட்டு டேய் இவ்வளவு நேரம் வச்சது என்ன ராஜா? இனிமேல் தான் ஆரம்பிக்குது. போடா. போட்டுருக்கோம். சோ ஓகே, இப்போ வந்து இது என்ன டாஸ்க் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? சாப்பிட தானே போறோம் அப்படின்னு ரொம்ப கையால எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க ஆக்ஷன் காமிச்சீங்க. இங்க தான் நாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கோம். யாரால கண்டுபிடிக்கவே முடியாது. வாயால எடுத்து கையால சாப்பிடணும். இல்ல 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 அப்படி கிடையாது. புது டாஸ்கா இருக்கு. அதாவது உங்க படத்தினுடைய நாய்சேகர் மூவி ஸ்பெஷல் அப்படின்றதுனால உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு டாஸ்க். அப்போ ஓகேவா? சோ இவங்களுக்கும் உங்களுக்கும் தான் போட்டியே. நீங்க பிரெட் சாப்பிட போறீங்க. எப்படி சாப்பிட போறீங்கன்னா, ரெண்டு கையை பின்னாடி கட்டிட்டு வாயால கவ்வி எடுக்காம அப்புறம் சாப்பிடணும். இதுல ரெண்டு பேர்ல யாரு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா அந்த பிரெட் காலி பண்றாங்க? காலில என்னால பண்ண முடியாது. சரி, ஒண்ணு எவ்வளவு அதிகமா சாப்பிடலாம். சாப்பிடுறீங்களோ ஒண்ணு சாப்பிட்டாலே விக்கிரும் ராஜா. பண்ணி அவ்வளவு எல்லாம் பாருங்க. மொத்தல. ஒண்ணு எப்படி சாப்பிடுறோம்? ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்க பாத்துக்கலாம். நீ பாத்துக்கிட்டு தான் ராஜா இப்ப தெரியுங்க. சோ கை பின்னாடி அவங்க கட்டிட்டாங்க. ரெடியா? And the time starts now. Now. சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மளிகை கடை வச்சு தரேன் பொழிச்சுக்கிறா ராஜா அப்படின்னு. நான் தான் கேட்காம ஊருக்கு வந்தா. ஆனா ஒரு பழமொழி கரெக்டா தம்பி, நாய் வேஷம் போட்டா குறைச்சுதான் அவன் பல வகையில கன்ஃபார்ம் பண்ணிட்டு. But ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பிரெட் கீழ போட்டீங்கப்பா. சாப்பிடுறேன் பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பிரெட்ல நீங்க எங்களை அங்கேயே வச்சு சாப்பிட சொல்ல. நீங்க தானே எடுங்க கவ்வு நீங்க. நாங்க அப்படியே வச்சு சாப்பிட்டா நான் தான் அப்பவே முடிக்கலாம்னு சொன்னேன். நீங்க ஏன் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்டடி செல்லம். சூப்பரா சாப்பிட்டீங்க. சரி, யார் வின் பண்ணது? அவங்க ரெண்டு பேரும் வின்னு. அவங்க ரெண்டு பேரும் தான் வின். அவதான் வின். அவங்க தான். ஓகே, thank you so much. ரொம்ப ரொம்ப Thank you. ஓவராலா வந்து எப்படி இருந்துச்சு குழந்தைங்க வந்தது? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கு நாங்கள் எங்களோட முக்கியமான டார்கெட்டே வந்து குழந்தைங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கண்டிப்பாக அவங்க வரும்போது இங்கே வரும்போதே எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தது வந்து இப்போ பிக்சர் ரவுண்டு. ஸோ நீங்கள் ஹீரோ ஆகிட்டு இப்போ பயங்கரமாக மேலே போயிட்டீங்க இல்லையா? இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபைல்லாம் அப்படியே நாங்கள் தேடி பார்க்கும்போது எங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஏடா கூடமா மாட்டுச்சு. அதெல்லாம் பார்த்து எதுவும் வெளியில வரலையே நம்ம சதீஷாது அப்படின்னு ஷாக் ஆனோம் நாங்க. நீ ஏதோ சிலிமிஷம் பண்ணிருக்கேடா, ஏதோ பண்ணிருக்க. ஆனா மாட்டாத மாதிரி தானே என்ன பண்ணு? இப்படி மாட்டு. ஆனா நீ மாட்டினுட்ட. அதுதான் படமா புடிச்சுட்டா. போடுங்க பாப்போம். ஸோ இப்போ இந்த படங்கள்ல வர போகுது கொடலாமா? இது எப்ப? இது ஆக்சுவலா ஒண்ணும் இல்ல. இது நாய் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு ஈவினிங் வந்திருந்தாரு. உபமா வந்து எங்களை என்னம்மா? அதான்
அந்த அம்மா தான் அவர் தான் வந்துட்டு எங்களுக்குலாம் விஷ் பண்ணிட்டு பர்சனலா சரி அப்படின்னா விஷ் பண்ணா இருக்கும் சொல்லுங்களேன். அது வந்து என்னன்னா இவர் கிஷோருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட், இவர் தான் ஃபோன் பண்ணி வர வச்சாரு. பேசுற அதனால இங்கிலீஷ் அவரே புரியல. சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க என்ன இல்ல சொன்னீங்க? இல்ல அவர் பேசினாரு, சப்டைட்டில் போட்டா எனக்கே புரியும். நான் அவர் பேசுறது இங்கிலீஷ்ல பேசிட்டாரு பயங்கரமா. இப்போ நான் இது சப்டைட் போட்டு அனுப்பிச்சிருக்கோம் நாங்க நாய்சேகர் அனுப்பிச்சு படத்தை விட்டுறோம், அனுப்பிச்சு பார்த்துட்டு நாளைக்கு ட்வீட் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா ஏதாவது கேமியோ ரோல் ஒபாமாங்கிற பேர்ல ஏதாவது ட்வீட் வந்தா அது அவர் போட்டது. அவர் போட்டது தான். ஆமா சரி, கேமியோ ரோல் ஏதாவது பண்ணியிருக்காரா படத்துல? இல்ல இல்ல நான் கேட்டாரு, அவர் ஆக்சுவலா ஆசைப்பட்டாரு. எங்களுக்கு என்னன்னா இதுல எதுவும் கேரக்டரா இல்ல கொடுக்கறதுக்கு எதுவும் நெக்ஸ்ட் படத்துல கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. ஆனா இந்த ஷோ யாராவது உண்மையிலே யோசிச்சு பாருங்க, தமிழ்லாம் தெரிஞ்சிருந்தாலும் எப்படி ஆமா. நம்மள திட்டுவாரு நினைக்கிறீங்க? நான் டேய் என் photo Admit ஆயிருப்பாரு வச்சுக்கிட்டு- நேரத்துக்கு. ஆமா. இல்ல பாதியில இந்த ஷோவை கட் பண்ணிட்டு பாக்கும்போது என்ன நினைப்பாங்க, என்னமோ பேசிட்டு இருக்குதுங்க இதுங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலே அப்படி. ஓகே அடுத்த பிக்சர். அடுத்த பிக்சர் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் அம்மா. இட்ஸ் ரெஸ்பான்ஸ். சிரிக்கிறானுங்க. சதீஷ் சார் சிரிச்ச முகமா போஸ்ட் எப்போ கொடுத்துருக்கீங்க. 7 8 இது 9 வந்து பேக்ஸ் எல்லாம் actually வச்சிருக்கீங்க. என்னன்னா- என்ன இதெல்லாம்? இல்ல சதீஷ் சார் ஒரு வாரம் முன்னாடி பேசினப்போ உலகத்திலேயேங்க இப்படியா சொன்னாரு, உலகத்திலேயேங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த 6 பேக்ஸ் வச்சிருக்கிறது தான். ஏன்னா நம்ம நண்பர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க அதை வச்சுட்டு அவங்க படுற பாடுறீங்க ஐயோ. ஸோ நம்ம தான் அதெல்லாம் பண்றது இல்லைங்க. நம்ம படத்துல நடிச்சோமா, நம்ம ஃபிட்டா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருந்தா அது போதுங்க. சானிடைசர் ரெடி அப்படி இல்ல, இது இருந்தாரு. வந்து நாய்சேகருக்கு முன்னாடி டெர்மினேட்டர் கதை நான் மாதிரி, இப்பதான் தெர்மாமீட்டர் மாதிரி ஒரு கதை ஒண்ணு ஆனா உங்க சொல்லியிருந்தேன். கற்பனை நயத்தை நான் ரொம்ப இல்ல பாராட்டுறேன். இல்ல அது வேண்டாம், டக்குனு உடனே ரெடி ஆயிட்டாரு. நான் சொன்னேன் ப்ரோ அப்படி வேண்டாம், படிப்படியா போன்ட்டு தான் நாய்சேகர் ரெடி. அந்த படிப்படிக்கு போன படிதான் முன்னாடி அர்னால்டு சேகர்னு அதான். ஸோ அதுக்காக நாங்க வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து நானும் இவரும் வந்துட்டு நாங்க மெரினா பீச்ல தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணோம். அப்ப எடுக்கப்பட்டது தான். பாருங்க மெரினா பீச்ல இருக்கிற மலை கூட தெரியுது. மெரினா பீச்ல மழை பெய்யுதா? ஓகே அடுத்த பிக்சர். எனக்கே பயமா அவங்களுக்கு இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு போல, பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ ஆஸ்கார் வாங்குனீங்க? ஆனா உண்மையிலே ஆஸ்கர் எனக்கு நாயகனே. இந்த போட்டோலாம் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நான்லாம் வந்து மிகப்பெரிய ஃபேனு ஜாக்கி சான் அவருடைய. ஆக்சுவலி இது ஒரு இதாவே சொல்லலாம். இவருடைய படங்கள் பார்க்கும்போது தான் சின்ன வயசுல சொல்றேன். இப்போ ப்ரூஸ்லி என்னன்னா எல்லாரையும் அடிச்சிடுவார், ஒரே அடி அடிச்சு கொண்டுருவாரு, நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அவரை ஜெயிச்சிருவார் பண்ற மாதிரி இருக்கும். இவர் ஒரு ஃபைட்லயும் வந்து ஒன்று பண்ணி நம்ம குழந்தையா இருக்கும் அப்படி சிரிக்க வச்சு. ஸோ கிட்டத்தட்ட நாய்சேகர்லயும் நாங்க, அதாவது இவரு தான் எங்களுக்கு எங்கேயோ தெரியாத ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஸோ உண்மையிலே இப்படி ஒரு போட்டோ கிடைச்சதுன்னா இது வரைக்கும் நீங்க காமிச்சதுல இந்த போட்டோ மாதிரி எனக்கு ஒரு போட்டோ. லாஸ்ட் சைமான் நினைக்கிறேன். இந்த படம் பண்ணிட்டு சார் அவர் இருக்கேன். ஆஸ்கர் சார். ஆஸ்கர் இல்ல இல்ல, அது அது முடிச்சிட்டு- வாங்கிட்டு சைமாக்கு வருமா ரெண்டா ஒண்ணா மீட் ஓகே பண்ணிருக்காங்க எனக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ எதுக்காக இந்த ஆஸ்கர் நீங்க வாங்குனீங்க? நான் ஆஸ்கார் வாங்கல, நான் ஹோஸ்ட் பண்ணேன். ஆமா ஆமா அவரு தான் வாங்கினாரு. அப்ப கேட்டாரு இந்த மாதிரி உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னாரு. யார் அவரு? ஆமா ஆமா ஆமா. ஆமா. ஸோ ஓகே ஓகே. ம். அடுத்த பிக்சர் பா. முடிஞ்சுங்க. முடிஞ்சு. இது வந்து யாருன்னா ஸ்பான்சர்ஸ். ஏன்னா ஒரு பிக்சரை பார்க்கும்போது ஒரு கதை வருதா மனசு கேட்க மாட்டேங்குது. அதோட ஸ்டாப் ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. முடிஞ்சா அந்த 3 போட்டோ எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இதெல்லாம் தாண்டி அந்த ஜாக்கி சான் போட்டோ வந்து எனக்கு இதெல்லாம் நடந்ததுன்னா நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது வந்து ஊர்ல இருக்கும்போது வந்து எனக்கு வந்து விஜய் சாரோட ஒரு போட்டோ எடுத்துருவோமா, சூப்பர் ஸ்டாரை பார்த்துருவோமா, அவரோட ஒரு போட்டோ எடுத்துருவோமான்னு இருந்தது. அது நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிது. சென்னை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்த மிகப்பெரிய ஆசை வந்து தோனி அவரை வந்து நேரா பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் இன்ஃபேக்ட் பார்த்துட்டேன், இந்த மேட்ச்லாம் போகும்போது பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப நாளா இருந்தது ஜாக்கி சானை வந்து பார்த்துருவோமா, போட்டோ எடுத்துருவோமான்றது தான். அது மட்டும் இன்னும் நடக்கல. ஓகே இதெல்லாம் அப்ப நடந்துச்சு. தசாவதாரம் 2லாம் எடுத்து ஆமா. ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வந்தாருன்னா அந்த மாதிரி டைம்ல எடுத்துக்கலாம். So, இவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க நினைச்சலாம் நடந்துச்சு, இதுவும் நடந்துறணும் அப்படின்ற ஆமா. எங்களுடைய இன்னொன்னு விஷயம். நம்ம விளையாட்டுத்தனமா சொல்ற சிலது வேற நடந்துச்சு. ஏதோ ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது சொன்னாங்க யார் கூட நடிக்கணும் உங்களுக்கு ஆசை, நான் சும்மா சன்னி லியோனோட அப்படின்ட்டேன். பார்த்தா கொஞ்ச நாள்லயே அது நடந்து போச்சு. இப்ப நாங்க அவனுக்கு Okay, அவங்களோட- சன்னி லியோனோட அந்த ரொமான்ஸ் சீன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுலயும் அதே தாங்க, இதுல நாய் மாதிரி அதுல பேய்ங்க. அதனால உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதே தான். இல்ல அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருந்திருக்குமே. பேயா இருந்தா நான் ரொம்ப அவங்க நல்ல பேய், ரொம்ப ஒரு கட்டுப்பாடான பேய், நமக்கு வர்றது மட்டும் நல்ல பேயா வந்து. ஆச்சாரமான பேய். ஆமா, நமக்கு மட்டும் அப்படி வந்து மாட்டிக்கிச்சு. பிக்சர் ஒன்று பார்த்தோம். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் வச்சிருக்காங்க, முக்கியமான கேள்விகள்லாம் இருக்காங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஓகேவா? நல்லா கேட்பாங்க பாருங்க. ம். ஐயா நம்ம கேட்போம். ஐயா ம். அது என்ன கேட்டுச்சுன்னு புரிஞ்சுச்சா?
ஓகே ஓகே அதுதான் ஷூட்டிங் எப்படா படிப்பீங்க சீக்கிரம் விட்டானா வீட்டுக்கு போகண்டா இல்ல அந்த மாதிரில அது கேக்குற மாதிரி இல்ல, அதான் அது என்ன கேட்டதுன்னா இந்த மாதிரி நாய்ஸ்டேகர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது எங்களுக்குலாம் டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு நாங்க அதை பத்தி தியேட்டர்ல பேசிட்டு ரெக்கமெண்டேஷன் நீங்க சொல்றோம். உண்மையிலேயே அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல 50% 40% 50 மீதி சும்மா மீதி 50 ல இவங்கள உட்கார இப்ப இவங்களால கொரோனாவும் பரவாயில்ல. பரவாயில்ல ஆமா ஆமா தாராளமா வரும். யா இத பத்தி நான் சிஎம் நான் ராத்திரி பேசுறேன். அடுத்து ஆக்ரோஷமா இருக்கு. ஏங்க ஏதோ ஆக்ரோஷமா என்ன இருக்கு. என்ன இப்படி எல்லாம் கேவலமா திட்டுது உங்களை? பயங்கர ஆக்ரோஷமா என்னங்க இருக்கு. ஷூட்டிங்ல அதுக்கு வச்சு எல்லாத்தையும் இவரு என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா? என்னன்னா அது என்ன கேக்குதுன்னா வரமுறைய மீறி ஏதோ எங்க ரெண்டு பண்ணிட்டீங்க. பேரையும் பார்த்தா கேக்குது இவரை பார்த்து என்ன கேக்குதுன்னா "ஏய், ஐயோ இது அடுத்த ராமநாராயணனா அப்படின்னு கேக்குது. என்ன ஏய் இது அடுத்த நிழல் ரவியா ஏன் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டிராவல் ஆயிருப்பாங்க ஆமா ஆமா ஆமா. அப்படிங்கிற கேள்வி நானே பார்த்தது இல்லப்பா இந்த மாதிரிலாம் So, அதுதான் சொல்லியிருக்கு So, நீங்க ஷூட் பண்ணும்போது என்னைக்காவது கோவப்பட்டிருக்கா அந்த டாக்? ஆக்சுவலி இல்ல உண்மையிலே சொல்ல போனா அது கோவப்படல ஏன்னா கோவப்படுற அளவுக்கு நாங்க நடத்தல அழகா கேரவன்ல உட்கார வச்சு நியாயமா நாங்க தான் கோவப்படுவோம் என்னடா இதுக்கு இவ்வளவு சொகுசு ஏற்பட்டு எங்களுக்குலாம் இதெல்லாம் கண்ணிலேயே காட்டுல என்ன மாதிரி ஏர் கூலரை சுத்திட்டு ஒருத்தன் ஃபேனை வச்சுட்டு ஒருத்தன் கொடையை பிடிச்சிட்டு ஒருத்தன்ட்டு வெளியில கூட பிடிச்சாலும் பரவாயில்ல கேரவன்லயே உட்காந்து கொடை பிடிச்சலாம் பாத்துக்கிட்டாங்க அதை கொசுவுக்கெல்லாம் கூட பிடிக்கிற மாதிரி சோ நல்லா அதை பாத்துக்கிட்டோம் Okay, அதுதானே எங்க படத்தோட ஹீரோ அப்புறம் அதை பாத்துக்காம என்ன இப்ப ப்ரூனோ கூட வந்து இப்ப நிறைய வீட்ல வந்து சாப்பிடும்போது பக்கத்துலயே வந்து பப்பி உட்கார வச்சுட்டுலாம் சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க பழகிருக்கீங்கல்ல ப்ரூனோட. சோ அதனால சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுமா இல்ல நீங்க வந்து ஓகே ஃபைன் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ப்ரூனோட உட்கார்ந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கீங்களா? சீனே இந்த மாதிரி இருக்கு சீனே படத்துல இருக்கு, ஆமா. அதுல எங்களோட தான் உட்காந்து அது பார்க்கும் நல்லா உட்காந்து பார்த்துட்டு அது ஏதாவது பிடிக்காத ஃபுட் எல்லாம் போட்டா இப்படி இருக்கும்ல அப்படியே பார்க்கும் நீ தின்ற இந்த மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் அங்கேயும் இது வந்து ஏன்னா உனக்கே பிடிக்கல எனக்கு போற நான் திங்கன மாட்டாத ஒரு ஹீரோ என்னடா இப்படிலாம் ட்ரீட் பண்றீங்க அந்த மாதிரி அப்படிலாம் பார்த்து பண்ணுவோம் ஸோ நல்லா அது மாதிரிலாம் கூட உட்காந்து சாப்பிட்டு ஓகே ஓகே. ஓகே சதீஷ் இப்போ வந்து நாங்க போட்டோஸ் டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஒரு போட்டோ பத்தியும் அதுல வர நபர்கள் பத்தியும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்கள பத்தின பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் சொல்லணும். ஓகேவா? ஒரு ஹார்ன் கேட்கும். ஹார்ன் கேட்டதுக்கு அப்புறம் எய்தர் நீங்க அவங்கள பத்தி நெகட்டிவா சொல்லலாம் இல்ல கான்ட்ரோவர்ஷியலான ஏதாவது ஒரு விஷயம் திட்ட கூட செய்யலாம். I'm giving you full freedom டா. அந்நியன் மாதிரி டபக்குன்னு மாறணும். ஓகே சோ ஃபர்ஸ்ட் சதீஷ் உங்களுக்கு சோ சதீஷ் அவருக்கு டிஸ்ப்ளே பண்ற பிக்சர்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஒரு few செகண்ட்ஸ்க்கு பாசிட்டிவா சொல்வாரு. நீங்க ஹார்ன் பண்ணதுக்கு அப்புறமா நெகட்டிவா சொல்லலாம் இல்ல திட்டலாம் இல்ல கான்ட்ரோவர்ஷியலா கூட சொல்லலாம். உண்மையிலே இந்த படத்துக்கே மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு லைஃப்லயும் சரி இந்த படத்துக்கும் சரி எனக்கு கிடைத்த மிக நல்ல ஒரு மனிதர்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா இப்போ கதை கேட்டதுல இருந்து அவர்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணேன். அவர் தான் இந்த சஜஷன்லாம் நிறையா கொடுத்தாரு. ஐயோ கான்ட்ரவர்சி சொல்லு கான்ட்ரவர்சி சொல்லுவான். இவன் வந்து கேட்டே இருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன் ஸோ நீங்க தான் ஹீரோவா நடிக்கணும் பெரிய பெரிய வேற எல்லாம் கேக்குறாங்க ஆனா வந்து நான் நிச்சயமா உங்களை வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ணணும்னு இப்போ என்ன சொல்லணும் பாசிட்டிவா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்றது பாட்டு வேற எழுதி கொடுத்துருக்காரு. அந்த அந்த படத்துல வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் நடிச்சாலும் வேண்டாம் எனக்கு நீங்க தான் நடிக்கணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி பல ஹெல்ப்கள் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்னடா பண்ணுவேன் இப்போ நான் என்ன சொல்றது அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. ஓகே 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 நெக்ஸ்ட் பிக்சர் ஃபார் சதீஷ். சூரியனும் இப்போ வந்து ஹீரோவா நடிக்கிறார். ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றிமாறன் சார் டைரக்ஷன்ல நடிக்கிறதுன்றதுலாம் மிகப்பெரிய ஒரு கனவு தான். அண்ணன் வந்து அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு உண்மையிலே வந்து அண்ணன் கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்னன்னா அண்ணன் வந்து கூட நடிகர்கள்லாம் பிடிச்சி திட்டினே இருப்பாரு. என்ன நடிக்கிற நீ என்ன நீ பண்ணு இது பண்ற அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு எப்போ பாரு இது பண்றாரு. கேரவன்ல ஏறி பத்துன்னு நம்மளெல்லாம் வந்து நீ வெளியே போ எல்லா கேரவன்லையும் நான் தான் உட்காருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இப்போ அடுத்த படம் வந்து அமீர் சார் டைரக்ஷன்லையும் நடிக்க போகிறதா இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன் ட்விட்டரில். ஸோ இந்த மாதிரி ஹீரோஸாக வந்து நடிக்கும்போது ரொம்ப அந்த மாதிரி வந்து ஸ்பாட்டில் எங்களுக்கு வச்ச சோத்தெல்லாம் எடுத்து தின்னு வந்து வருது இல்லையா அன்னை அத்தனையும் பொய் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள் கிஷோர் படமே கூட நடிக்கணும்னு நான் சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். போதும் இல்லை 2 வாட்டி 3 வாட்டி சொல்லியாச்சு. இப்போ எந்த இதுல இருக்குன்னு தெரியல. ஐயோ ஆமா இல்ல இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஹார்ன் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அவரை பத்தி. சோ அடுத்த பிக்சர் பவித்ராவுக்கு. மில்லியன் இவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. அதோட அவர் எக்ஸ்பிரஷனை பாருங்க. இல்ல இல்ல ரெடி ஸ்டார்ட். அதுதாங்க ரெடி ஸ்டார்ட். ஒரு சீரியஸாவே
எவ்ரி ஜோக் அபார்ட் ஐ ரியலி அடோர் ஹர். எவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர், எவ்வளோ அழகான ஒரு டான்ஸர். அவங்களுக்கு இருந்த இமேஜ் எல்லாம் அப்படியே மாற்றி ஒரு பெர்ஃபார்மராக இவ்வளோ. பட் எவ்வளோ இதாக இருந்தாலும் சதீஷ் சார் கூட நடிச்சிருக்காரு. நான் கூட இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு சதீஷ் சாரை வந்து சார்ன்னு சொன்னதில் தாண்டி சொன்னதில் அவங்க ஸோ க்யூட் ஸோ ஸ்வீட்லாம் கொஞ்சறாங்க. சதீஷ் சார் வந்து வர வர வீட்டுக்கு பேசாம அவங்க வைஃப்ட்ட பேசாம கூட கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஃப்ரீயா டைம் கொடுத்துருப்பாங்க. இருங்க நீங்க அடுத்து மறுபடியும் கொண்டு வரல அப்ப அந்த மாதிரி சொல்ல. ஓகே ரைட். அவ்வளோ அழகான ஒரு ஓட்டும் விடியட்டும் நேரா தியேட்டருக்கு போறேன். அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர். அண்ட் ஐ எம் ரியலி அ கிரேட் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். அதுக்கப்புறம் வேற என்ன அவங்களோட பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஆனாலும் சதீஷ் சார் வந்து இவங்க கூட நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து வைஃப்க்கு பேசுறது இல்ல, வீட்டுக்கு ஒத்துக்க முடியாது மிஸ்டர் சதீஷ். இது என் மூஞ்சி அப்படி இருக்கு இங்க பாரு. ஏய் இது பாதி மூஞ்ச காணோம். பவி சதீஷ். ஸோ சதீஷ் சார் வந்து உண்மையாவே ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மர், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர். நமக்கவே மாட்டேன். சரியான அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய யாருங்க சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாய்சேகர் படத்துக்கு ஆன் ஸ்கிரீன் மட்டும் இல்ல ஆஃப் ஸ்கிரீனும் அவர் தான் ஹீரோ. என்னது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோ புரியலையா எனக்கு. வெளியே ஒரு ப்ரொமோஷன் வந்தா போதும் அதுதான் சான்ஸ்னு கலாய்ச்சி தள்ளுறாங்க. ஆனா அவரோட ஹார்ட் ஒர்க் படத்துல இருக்குல்ல, ஒரு சீன் பை சீன் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்க பாப்பீங்க, பார்த்து ரசிப்பீங்க. சதீஷ் சாரா இப்படி அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு வண்டி நிக்காது அப்படியே போக வேண்டியதுதான். ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சதீஷ் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆர்ஜேயும் கூட. ஆர்ஜே மெட்டீரியல் தான் அவரு. ஆமா டெஃபினெட்லி சதீஷ் சார் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். எக்ஸாஜரேஷனுக்காக சொல்ல, ஹி இஸ் an all rounder, he is a multi talented person. அந்த செக்மெண்ட் இல்ல முடிஞ்சிருச்சு. நமக்கு நான் மாத்திர மாட்டீங்களே. he is really a multi talented person. அந்த செக்மெண்ட்ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு படத்துல எல்லா ஃப்ரேம்லயும் அவரோட ஹார்ட் ஒர்க் தெரியும். ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் படத்துக்கான நிறைய விஷயங்கள் நடந்தது அவர்னால தான். இஸ் ரியலி a hero for நாய்சேகர். தேங்க் யூ so much. தேங்க் யூ. இந்த மாதிரி பெருமையா சொல்லும்போது எப்படி இருக்கு? இது வந்து இதயத்துல ஏத்துக்கிறது நல்லது, தலைக்கு ஏத்துனாதான் கெட்டது. சூப்பர் அவ்வளவுதான். நல்ல விஷயம். இப்போ பாருங்க தலைக்கு ஏத்துற மாதிரி அழகா ஒன்று சொல்றேன். கடைசியா ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மட்டும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு டாக் லவர் அப்படிங்கறனால இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே டாக் ரிலேட்டடாக தான் இருக்கும். அதுவும் இது நாய்சேகர் ஸ்பெஷல் இல்லையா, அதனால டக்குன்னு ஆன்சர் பண்ணும். ஒரு 5 டாக் பிரீட் பேர். மாங்கிரல், இந்தியன் மாங்கிரல், ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், ஷிட்ஸு, லாத்திஸ். அப்பா ஷிட்ஜூன்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஏதோ தெரியுமா? டோர் மேட் மாதிரி இருக்கும். அதுக்கு மிர்ச்சிட்டு போயிடாதீங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என் ஃப்ரெண்ட் இத சொல்லி தான் அடி வாங்குனாங்க. இதெல்லாம் நீங்க அப்புறமா பேசிக்கங்க. நம்பர் கொடுக்குறேன் நான். ஓகே இப்போ நீங்க சொல்லுங்க சதீஷ். அஞ்சா? அதே கேள்வி. 5 என்னப்பா இருந்த 5 அதான் ராஜபாளையம், குமாரபாளையம், கோரிப்பாளையம், சிப்பிப்பாறை, கோரிப்பாளையம், கோரிப்பாளையம், அது சிப்பிப்பாறை, லேப்ரடாரு, நம்ம டாக், நாய்சேகர், என்ன நாய்சேகர்? ஸ்ட்ரீட் டாக். நோ அதுதான் மாங்கிரல் நான் சொல்லிட்டேன். அது பேர் தான் அதுவா? வாங்குறலாம் புதுசா இருக்கு. மாங்குரோவ் காடுகள். ஓகே கிஷோர் சார் நீங்க 5 டாக் நேம்ஸ். இதெல்லாம் மீறி 2 சொல்றேன். பிரீட் நேம். 5 அல்சேஷன் இல்ல 5 சொல். எங்க எல்லாம் 10 முடிஞ்சு. சரி அல்சேஷன், டால்மேஷனுக்கு புள்ளி புள்ளியா இருக்கு, அது ஒயிட் புள்ளி. அப்புறம் டேஷன், அப்புறம் வந்து பக். நீ மக்கு. அஞ்சாவது நல்ல டாக் பொமரேனியன். சூப்பர். பொமரேனியன் தான் இருக்குதுலயே எல்லாரும் அது வர மாட்டேங்குது. ஓகே சோ இப்போ வந்து 5 டாக் ஃபுட். சிக்கன், மட்டன், சிக்கன், லிவர், எக், கேரட்ஸ், பீன்ஸ். ஓகே அப்படியே சதீஷ் சார். கடைசியா வரணும் எனக்கு தெரியும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், மோர் சாதம், குழம்பு சாதம். எங்க வீட்டுனா இதான் சாப்பிடுவோம். செக் பண்றோம், பண்ணி செக் பண்ணி வைப்பாங்க. என்ன நீங்க மறுபடி சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நம்ம நாட்டுல எல்லாமே தான் சாப்பிடுவோம். நீங்க சொல்ற சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாமே சாப்பிடுவோம். ஆமா புளி ஆனா சாதம். இவங்க கணக்குல எடுத்துக்கோங்க. கடைசியா வர நிலைமை யோசிச்சீங்களா? நீ அது ரசம் சோறு, புளி சோறுனா வைக்க சோறு சொல்லிக்கலாம். ஓகே கிஷோர் சார் நீங்க பால், டீ, காபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ். எங்க வீட்ல குடிக்குங்க. 5 டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நாய் கத்துற மாடுலேஷன்ஸ். சூப்பர். அது ஒருத்தர் சொல்றதே கஷ்டம். ஆமா ஆமா ஆமா. பரவாயில்லை. வேணா 2 பிரிச்சுக்கோ. 5 வேண்டாம். வேண்டாம். 2. ஓகே ரைட். இது என்ன மாடுலேஷன் எதுக்குன்னு சொல்லுங்க. இது வந்து பயந்துருச்சுனா, ஏதாவது அடிபட்டுச்சுனா கோமா. மூஞ்சி ஏன் அப்படி போகுது?
நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சார் பண்ணுவார் பாரு. இது வந்து அதான் இன்னொரு வேற ஒரு ஆப்போசிட் பிரீடை பார்க்கும்போது இது நாய் பண்ற மாதிரி இல்லையே. தான் நம்மள மாதிரி ஆளுங்க பண்றது. ஓகே அடுத்து இது ஒண்ணு. பசங்களாம் நோட்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் மீதி ஏதாவது இந்த சோத்தை பார்க்கும்போது ஐயோ வச்சிருந்தத சொல்லிட்டாரு. ஓகே அடுத்து 2 அடுத்தது ஊழ விடுது. வணக்கம் ராமசாமி. ராமசாமி ராமசாமி சக்சஸ். ஆமா ஊழ ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த அடி பண்ணா அது அவங்க சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல அவன் சொன்ன நின்னுட்டு இருக்காரு. நான் வந்து கிராசிங் பாருங்க. ஏய் இது அவர் வலது sound கொஞ்சம் கொஞ்சமா இது வலது கால்ல அடிபட்ட நாய், இது இடது கால்ல அடிபட்ட நாய். அவ்வளவுதான் பிரிச்சுங்க. அவர் டைரக்டர்ரா. அவர் ஏதோனா சொல்லலாம். தம்பி நடிக்கிற ஆசைலாம் இருந்தா கொஞ்சம் அப்படி கரெக்ட் பண்ணி வைங்க. ஓகே கடைசியா 5 நாய் படங்கள். படங்கள் அதுவும் தமிழ் தானா? அப்படிதான். ஆமா தமிழ் தானே? என்ன லாங்குவேஜ் எந்த வேணாலும்? language வேணாலும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல எல்லாம் எல்லாமே சொல்லுங்க. 5 5 ஆமா வருது. நீங்க கொரியன்ல கூட சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியாது. ஹமோக்ஸ்மா நாய்கள் ஜாக்கிரதை, நாய் சேகர். நாய் ஷேக்கர். எல்லா பதிலும் முத அதை தானே சொல்லியிருக்கணும். சரி நாய் ஷேக்கர், நாய்கள் ஜாக்கிரதை. என்ன நாக்கு தள்ளுது? இங்கிலீஷ்ல சொல்லல. கெட்ட A வார்த்தை. dog's journey. Dog shaker. A dog's journey. Dog beware of dog. Super dog. Super dog. டாக் ஷேகு. அஞ்சாவது. அந்த அன்பே விஷயத்தை சொல்லி அன்பே சொல்லி விட்டுருங்க. ஓகே. அதுலயும் வருது இல்லையா? வச்சிருந்த ஒரு பாயிண்ட் அங்க சொல்லிட்டீங்க. ஆமா. ஜஹமஹா. ஆஹா ஆமா ஆமா. இது கொரியன். இட்டான படம். பெரிய hit, பெரிய hit, பெரிய hit. டத்ரிபஹா. ஏய் இது ரொம்ப மோசமா இருக்கியா? ஜெர்மன். ஜெர்மன். அவார்ட் சும்மா அவார்ட் சொல்லுங்க. அவார்ட். ஆமா. ஆமா. நான் எண்ட மோனே. மலையாளத்துல பிலிப் நடிச்சது. கெட்ட வார்த்தை இது மாதிரி வந்து இருக்கு. கெட்டி. படம் இருக்கு. இருக்கு இருக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுப்பா. டாரன்ட்ல இருக்கு. அதுல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. மூணாவது. அப்புறம் வந்து நாயிலு. என்ன தெலுங்கு படமா? பெரிய தெலுங்குல பெரிய பிளாக் பஸ்டர். அடுத்து நாய்ஜி தானே. அது இன்னும் ஒரு லாங்குவேஜ் இருக்கா? ஆமா அஞ்சாவது. நாய்ஜி. அக்ஷய் குமார் நடிச்ச இல்ல நாய் ஹே. நாய் ஹே. அவ்வளவுதான் ஹே. தெலுங்கு இது, ஹிந்தி ஹே, முடிஞ்சது ஹே. எல்லா லாங்குவேஜ் இப்ப பாத்துருக்கேன். தம்பி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஜிப்ரிஷ் தான் அடுத்து. இல்ல 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 நான் வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன். துப்பாக்கி. லாக் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. வேற Right, மாதிரி. வேற மாதிரி. இது என்னது என்ன என்ன பாக்குற? நேரத்து கொடுக்கவா? ஆ. பாஷா. பாஷா. ஆஹா சூப்பர் சூப்பர். அம்மா அந்த நம்ம போஸ்டர்ல ஐடியாவே தெரியும். ஐடியாவே நம்ம போஸ்டர்ல வச்சிருந்தோம். அடுத்து அது அடுத்து. முறைமாமன். முத்து அண்ணன் அண்ணன். Okay. ஓகே. கோவில். ஆம்பளை ஆமா, சொல்லுவாங்க, ஆமா. ஒரு நாய் ஏறி ஆமா ஆமா ஆம்பளை கோவில். சூப்பர். 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 இந்த பொங்கல் திருநாள்ல வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுடைய டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி உங்க படத்தை பத்தி நிறைய விஷயம் பேசுனீங்க. அபார்ட் ஃப்ரம் தட் நீங்களும் இந்த ஷோ என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நிச்சயமா நான் நிச்சயமா நம்புறேன். Thank you ரொம்ப so என்ஜாய் much. பண்ணோம். நாங்க இவ்வளவு சிரிச்சது வந்து ரொம்ப நிச்சயமா நாள் ஆச்சு. ஆமா. எங்களுக்கே ரொம்ப இந்த- ஜாலியா இருந்தது. Thank you. எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்துச்சு ஷோ. தேங்க்யூ.